தோழர் அனைவருக்கும் வணக்கம். நமது சேனலில் குரூப் 2 குரூப் 4 ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. இப்போ இந்த வாரத்தோட ஹிஸ்ட்ரி முடிய போகுது. இப்போ இந்த வாரம் ஹிஸ்ட்ரி முடிகிறதுக்குள்ளே ப்ரீவியஸ் கொஷின் கிட்டத்தட்ட ஒரு 25-30 கொஷின் பார்த்துருப்போம். நம்ம ஒரு 6-7 கொஷின்ஸ் தான் இருக்குது, பார்த்துடலாம். இந்த 10 மினிட்ஸ் வீடியோ உங்களுக்கு ஷோராக உங்களோட 20% வெற்றியை உறுதி செய்யும். சரிங்களா? அந்த எந்த மாற்றமும் இல்லை. ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு உங்களுக்கே ஒரு அவுட்புட் நேரம் தெரிஞ்சிருக்கும், இவ்வளோதானா ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? ஓகே, இன்றைக்கி இந்த 3 எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஹிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கலாம். இப்போ இதை நீங்கள் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிறதாலும் ஓகே, இல்லை உங்களுக்கு பிடிஎஃப் வேணும் அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. 7667448486 நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள். ஓகே, 14/5/2023 கேட்கப்பட்ட எக்ஸாமில் அன்றைக்கி ஒரு எக்ஸாம் நடந்திருக்கு. அதில் கேட்கப்பட்ட ஹிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ். முதல் கேள்வி, எந்த சுல்தானிய ஆட்சியில் மிக அதிகமான நிலப்பரப்பு அரசாட்சி எல்லையாக இருந்தது? யாருடைய ஆட்சி காலத்தில் அப்படின்னா ஆப்ஷன் சி, முகமது பின் துக்ளக். இதுக்கு முன்னாடி யாருடைய ஆட்சி காலத்தில் தென்னிந்தியா வரை பரவிருந்துன்னு கேட்டிருந்தாங்க. அப்போது அதான் ஆன்சரு. இப்போ வேற ஆங்கிளில் கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். டெல்லி சுல்தானியத்தில் முகமது பின் துக்ளக் ஒரு முக்கியமான அரசர் தான். சரிங்களா? இரண்டாவது கேள்வி, ஹரப்பா பற்றியது ஒவ்வொரு முறையும் சொல்லிட்டே இருக்கிறேன். சிந்து சமவெளி நாகரிகத்தில் எவ்ரி லைனும் கொஸ்டினாக வரும். சரிங்களா? ஹரப்பா மக்கள் பற்றிய கூற்றுகளில் எது சரி அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, 1, 2 சரி. ஹரப்பன்கள் பலாசை வழிபட்டனர், அவர்கள் மனித உருவில் தெய்வங்களை வழிபட்டனர் என்பது சரி. அவர்கள் தங்கள் தெய்வங்களை கோவில் வைத்தார்கள் என்பது தவறு. ஃபர்ஸ்ட் 2 சரி. மூன்றாவது கேள்வி, அது மூணாவது கொஸ்டினில் ஒரு சின்ன மிஸ்டேக்கு, என்ன டைப்பிங் மிஸ்டேக்குன்னு தெரில. கடல் செல்களின் கட்டும் திட்டத்தை அப்படின்னு போட்டிருக்கு, எதுவும் தெரில. சரி, ஓகே, பார்த்துக்கலாம். நாலாவது கேள்வி, கண்டசாரா என்று அழைக்கப்படும் ஒழுக்கமான இராணுவத்துறையினை கொண்டிருந்த அரசர்கள் யார்? ஆப்ஷன் ஏ, விஜயநகர ஆட்சியாளர்கள். ஐந்தாவது கேள்வி, ஷாஜகான் டெல்லியில் ஜும்மா மசூதி கட்ட பயன்படுத்திய அடிப்படை கட்டுமான பொருள் எது? ஆப்ஷன் பி, சிகப்பு மணற்கல். சரிங்களா? கட்டடக்கலையை பொறுத்தளவு ஷாஜகான் ரொம்ப முக்கியம். ஆங்கிலேயருக்கும் போர்ச்சுகீஸருக்கும் அனுமதி வழங்கிய விதத்தில் ஜஹாங்கீர் ரொம்ப முக்கியமான நபர். அதே போல் அக்பர் பொதுவான எல்லா வகையிலும் முக்கியமான நபர். இந்த 3 பேரை வச்சு தான் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஆறாவது கேள்வி, பின்வரும் கூற்றுகளில் எது சரியான கூற்று என்பதை தேர்ந்தெடுக்கவும். ஆன்சர் ஆப்ஷன் சி, 1, 2 சரிங்கிறாங்க. அமீர் குஸ்ரு, அபுல் பலாஸ், ஜியாவுதீன் பரணி ஆகியோர் இடைக்கால பாரசீகம் வரலாற்று ஆசிரியர்கள். எந்த பகுதி? பாரசீக வரலாற்று ஆசிரியர்கள், அதையும் பார்த்துங்க. 2, துக்ளக் நாமா, அக்பர் நாமா, தாரிக் ஃபிரோஷிகி ஆகிய நூல்கள் இவர்களால் முறை எழுதப்பட்டவை என்பதும் சரி. இந்த 3 பேரும் முறையே இந்த 3 நூல்கள் எழுதினார் என்பதும் சரியானது. 7, பொறுத்துக நூல்கள், நூலாசிரியர்கள் அந்த மாதிரி. ஆன்சர் ஆப்ஷன் பி, அந்த குப்தர்கள் கால பொறுத்தளவு நூல்கள் நூலாசிரியர் ரொம்ப முக்கியமானது. 3142 இது தப்பாக கொடுத்துருக்காங்க. 3142 பார்க்கலாம். விசாகதத்தர் முத்ர ராட்சசம் கரெக்டு. காமந்தகர் நீதி சாஸ்திரம். அசங்கர் பூமி சாஸ்திரம். வாத்தியாயினர் நியாய பாஷ்யம். 8, தேவி சந்திரகுப்தம் யாருடைய வாழ்க்கை வரலாற்றை கூறுகிறது? தேவி சந்திரகுப்தம். ஆப்ஷன் பி, 2ஆம் சந்திரகுப்தர். 9, தவறான பொருத்தத்தை தேர்வு செய்யும். இதெல்லாம் தப்பு அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பி, 3, 4 தப்பு. அஷ்டபிரதான் 8 அமைச்சர் குழு சரி. சர்தேஷ்முகி பிரதேச வரி என்பது சரி. சவுத் என்பது பாதுகாப்பு வரி, சுங்க வரி இல்லை, ஸோ அது தவறு. அமர்த்தியா என்பது வெளிநாட்டுத்துறை அமைச்சர் என்பதும் தவறு. சச்சிவ் தான் வெளிநாட்டுத்துறை அமைச்சர். அடுத்தது அந்த எக்ஸாம்பிள் அவ்வளோதான். அடுத்து 15/3/2023 அன்று நடைபெற்ற தேர்வில் கேட்கப்பட்ட கேள்விகள் பார்க்கலாம். முதல் கேள்வி, குப்த ஆட்சியாளர்களை கால வரிசைப்படுத்துக. யார் யாரெல்லாம் எப்போ ஆட்சி கொடுத்தார் அப்படிங்கிறது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 2143. ஃபர்ஸ்ட் ஸ்ரீகுப்தர், 2வது சமுத்திரகுப்தர்,
அடுத்தது ராமகுப்தர், அப்புறம் தான் வந்து இரண்டாம் குமாரகுப்தர். 2143. அடுத்தது கீழ்குறிப்பிடவற்றில் பழைய கற்காலத்தில் வராத இடம் எது? ஆப்ஷன் ஏ, சேலத்துக்கும் பழைய கற்காலத்துக்கும் எது சம்பந்தமும் இல்லை. பல்லாவரம், வல்லவம், மதுரை இது அனைத்துக்குமே சம்பந்தம் உண்டு. அடுத்து பொறுத்துக, எந்தெந்த கண்டுபிடிப்பு எந்தெந்த காலத்திற்கு சேர்ந்தது அப்படிங்கிறது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 4321. இரும்பின் கண்டுபிடிப்பு ஆரியர்கள், வெண்கலம் சிந்து சமவெளி, விவசாயத்தின் துவக்கம் புதிய கற்காலம், தீயின் கண்டுபிடிப்பு இடைக்கற்காலம். இது எல்லாமே 11th இருந்து தான் இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்திருக்கு. 4வது கேள்வி, கீழே கொடுக்கப்பட்ட போர்களை அவை நடந்த வருடத்தோடு பொறுத்துக. ஆன்சர் ஆப்ஷன் பி 4213. முதல் பானிபட் போர் 1520 இல்லையே தப்பாச்சே. முதல் பானிபட் போர் 1526 3. காக்ரா போர் 1527 3-1. இரண்டாவது பானிபட் போர் 4. கன்வா போர் 29. சரிங்களா? அப்போ 3142 ஆப்ஷன் தப்பாக கொடுத்துட்டாங்க. போலயே இவ்வளோ மிஸ்டேக்ஸ் வரும் தெரியலையே, இவ்வளோ டைப்பிங் மிஸ்டேக் இருக்கு. சரி, ஓகே, பார்த்துக்கலாம். பின்வரும் ஆட்சியாளர்களை யார் கவிராஜா என்று அழைக்கப்பட்டார்? ஆப்ஷன் டி, சமுத்திரகுப்தர் தான் வந்து கவிராஜா என அழைக்கப்பட்டார். சிந்து சமவெளி நாகரிகத்தில் அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்ட இடங்களின் சரியான காலவரிசை எது? ஆப்ஷன் ஏ 3124. ஃபர்ஸ்ட் வந்து ஹரப்பா, அதனால ஹரப்பா நாகரிகம் சொல்லியிருப்போம். அந்த கொஸ்டின் ஒன்று வந்திருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 1 மொஹஞ்சதாரோ, 3வது லோத்தல், 4வது சான்குத்ரோ. 3142 சாரி 3124. சான்குத்ரோ கடைசியாக தான் வந்து லோத்தல். அடுத்தது 25/2023 நடைபெற்ற தேர்தல் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ். முதல் கேள்வி, யாருடைய வழிகாட்டுதலின்படி மொஹஞ்சதாரோ மற்றும் ஹரப்பாவில் அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்டது? ஆப்ஷன் பி சர் ஜான் மார்ஷல். 2 4 உன்னத உண்மைகளால் வழங்கப்பட்ட பௌத்த மதத்தின் அடிப்படை கோட்பாடுகளில் சேராதது எது அப்படின்னா இறப்பற்ற ஆன்மா என்பது சேராதது. 3 வேசர கட்டிடக்கலை இப்படியும் அழைக்கப்படுகிறது. வேசர வகை கட்டிடக்கலை வந்து இன்னும் வேறு பேர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சாளுக்கியர் பாணி. 4 இந்திய மொழிகளுக்கான மத்திய நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது? ஆப்ஷன் டி பெங்களூர். மொழிகளுக்கான மத்திய நிறுவனம் பெங்களூர். தாரிக் இ ஷெர்ஷா என்ற நூலை எழுதியவர் யார்? ஆப்ஷன் சி அப்பாஸ் கான் ஷர்வனி. 5 கீழ்காண்பவற்றில் இல்துமிஷை பற்றிய கூறும் சரியான கூற்று. ஆப்ஷன் சி 1 3 சரி. பார்க்கலாம். குத்புதீன் ஐபக்கின் அடிமை என்பது சரி. சில் சி இலாகியை தோற்றுவித்தார் என்பது தவறு. குதுப் மினாரின் முக்கிய பகுதியை கட்டினார் என்பது சரி. 6 ஹரப்பா நகரத்தின் தரைகளை முதலில் கண்டறிந்தவர் யார்? ஆப்ஷன் சி கன்னிங்ஹாம் தான் வந்து முதலாக கண்டறிந்தார். இத்தனை இந்த பதிவு முடிவெடுத்தது. அடுத்த பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.